தேமுதிகவின் அதிருப்தி எம்எல்ஏக்கள் 7 பேரையும் கட்சியிலிருந்து தற்காலிகமாக நீக்கி அதன் தலைவர் விஜயகாந்த் உத்தரவிட்டிருக்கிறார். இது குறித்த கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் தியாக செம்மலிடம் கேட்கலாம். செம்மல், சொல்லுங்க, தேமுதிக தலைவர் விஜயகாந்தின் இந்த நடவடிக்கைக்கு என்ன பின்னணி? இது எதிர்பார்க்கப்பட்ட ஒரு விஷயம் தான் அப்படின்னாலும் கூட இதற்கு பின்னணியில என்னென்ன இருக்கு, அந்த தகவல்களை சொல்லுங்க. கணேஷ், அதாவது இது எதிர்பார்க்கப்பட்ட விஷயம் அப்படின்றத எடுத்துக்க முடியாது. ஏன்னா ஒரு அதிருப்தியாக ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கைக்கு மேல எம்எல்ஏக்கள் செயல்படும் போது அவர்கள் மீது நடவடிக்கை எடுப்பது என்பது யதார்த்த சூழலில் ஒரு அரசியல் கட்சிக்கு சரிவராத ஒரு போக்கு. ஒரு குறிப்பிட்ட சதவீதத்திற்கு மேல் சட்டமன்ற உறுப்பினர்கள் செல்லும் போது அவர்கள் தனி கட்சியாக கூட செயல்படுவதற்கு சட்ட ரீதியான வழிவகைகள் இருக்கின்றன. அதனால் நடவடிக்கை எடுக்க முடியாத ஒரு சூழ்நிலையே இத்தனை நாட்களாக, கிட்டத்தட்ட ஒரு 6 மாதங்களுக்கு மேலாக தேமுதிகவுடைய தலைமை இருந்து வந்தது. இந்த தருணத்தில் தற்போது மாநிலங்களவை தேர்தலில் கட்சிகளுக்கான விஜயகாந்தும் கட்சி கொறடாவான சந்திரகுமார் ஆகிய இருவரும் அந்த அதிருப்தியாக செயல்படக்கூடிய 7 சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் கடிதம் எழுதியிருந்தார்கள். அந்த கடிதத்தில் மாநிலங்களவைக்கு தேமுதிக சார்பில் நிறுத்தப்படும் இளங்கோவனுக்கு ஆதரவாக நீங்கள் வாக்களிக்க வேண்டும், கட்சியினுடைய வேட்பாளரை வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று கேட்டிருந்தார்கள். இன்னும் சொல்ல போனால் தேமுதிகவுடைய வெற்றிக்கு இந்த 7 பேருடைய வாக்கு மிகவும் அவசியப்பட்ட ஒரு காலகட்டத்தில் இந்த கடிதம் எழுதப்பட்டது. அப்போது காங்கிரஸ் கட்சியும் தேமுதிகவுக்கு ஆதரவு அளிப்பதாக ஒரு போக்கு இருந்தது. அந்த தருணத்தில் இவர்கள் 7 பேரது ஆதரவு இவர்களுக்கு மிகவும் அவசியப்பட்டது. இப்படி ஒரு சூழலிலும் கட்சிக்கு வாக்களிக்காத உங்களே தற்காலிகமாக கட்சியினுடைய அடிப்படை உறுப்பினர் பதவியிலிருந்தும் வேறு சில பதவியிலிருந்தும் தற்காலிகமாக நீக்குவதாக அவர் தெரிவித்திருக்கிறார். ஏன்னா இதுல குறிப்பா சுந்தரராஜன் கட்சியினுடைய பொருளாளராக இருந்தவர், இந்த 7 எதிர்த்து எம்எல்ஏக்கள் ஒருவராக சுந்தரராஜன் பொருளாளர் இருந்தவர். அவருக்கு பதிலாக புதிய பொருளாளராக இளங்கோவன் நியமிக்கப்பட்டார். ஆனால் அப்போது கூட அவர் பொருளாளராக நியமிக்கப்படுகிறார் என்கிற உத்தரவு மட்டுமே வந்திருந்தது. சுந்தரராஜன் நீக்கப்படுகிறார் என்கிற உத்தரவு தேமுதிக தரப்பிலிருந்து வரவில்லை. இப்படி ஒரு சூழலில் இவர்கள் 7 பேரை தற்காலிகமாக நீக்கி மேலும் இவர்கள் மீது ஏன் நடவடிக்கை எடுக்கக்கூடாது என்கிற விளக்கத்தையும் முறைப்படி கேட்டு அந்த கடிதம் எழுதப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு எம்எல்ஏக்கும் 7 எம்எல்ஏக்கள் ஒவ்வொரு எம்எல்ஏக்கும் தனித்தனியாக இந்த கடிதம் எழுதப்பட்டிருக்கு. கணேஷ், இந்த 7 பேரையும் தற்காலிகமாக நீக்குவது பற்றி எந்த மாதிரியான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கு, எந்த மாதிரியான ஒரு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கு செம்மல்? அதாவது தேமுதிகவுடைய கட்சி தலைவர், கட்சியினுடைய பொதுச் செயலாளர் அப்படிங்கிற அங்கீகாரத்தின் அடிப்படையில் விஜயகாந்த் இந்த கடிதத்தை எழுதியிருக்கிறார். இந்த கடிதத்துல கட்சியினுடைய ஒழுங்குக்கு கட்டுப்படாமல் கட்சியின் கொறடா உத்தரவை மீறி செயல் என்று தெரிவித்திருக்கிறார். ஆனால் சட்ட விதியின்படி மாநிலங்களவை தேர்தலில் கொறடா உத்தரவு என்பது செல்லுபடி ஆகாது. அவரவர் மனசாட்சிப்படியே வாக்களிக்கலாம் அப்படிங்கிறது சட்ட ரீதியாக இருக்கக்கூடிய அந்த சட்டமன்ற உறுப்பினருக்கான உரிமை. ஆனால் கட்சியினுடைய கட்டுப்பாட்டை மீறி கட்சியினுடைய வேட்பாளர் நிறுத்தப்படும் போது அவருக்கு எதிராக சென்று அதிமுகவிற்கு ஆதரவாக நீங்கள் வாக்களித்திருப்பதாக நான் அறிய வருகிறேன். அதன் அடிப்படையில் கட்சி விரோத நடவடிக்கை அப்படிங்கிற அந்த பேஸ்ல இவர்கள் மீது ஏன் நடவடிக்கை எடுக்கக்கூடாது அப்படிங்கிற விளக்கத்தை அவர் கேட்டிருக்கிறார். இது முழுக்க முழுக்க கட்சி ரீதியாக உட்கட்சி விதிகளை மீறி கட்சி கட்டுப்பாட்டை மீறி இவர்கள் செயல்பட்டதாகவே அவர்கள் மீது குற்றச்சாட்டு வைத்திருக்கிறது. இதற்கான அடிப்படை குற்றச்சாட்டு ஒரு மாநிலங்களவை தேர்தலில் அதிமுக வேட்பாளர்களுக்கு ஆதரவாக வாக்களித்தார்கள் அப்படின்ற ஒரே காரணம் அப்படிங்கிறது அதில் குறிப்பிடப்பட்டிருக்கு. கணேஷ், தற்போது அதிருப்தி எம்எல்ஏக்களில் ஒருவரான மைக்கேல் ராயப்பன் நம்மோடு தொடர்பில் இருக்கிறார். அவர்கிட்ட பேசலாம். திரு மைக்கேல் ராயப்பன், உங்கள் மீது இப்படி ஒரு நடவடிக்கை எடுத்து கட்சி மேலிடம் விஜயகாந்த் அவர்கள் கடிதம் எழுதியிருக்கிறாரு. நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? தற்காலிகமா உங்களை கட்சியை விட்டு நீக்கியிருப்பதை பற்றி நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? எனக்கு நீக்கிறதா இந்த நியூஸ் தான் வந்திருக்கு. எனக்கு இன்னும் கையில ஒன்றும் கிடைக்கல, இன்ஃபார்ம் பண்ணவும் இல்லை. உண்மையிலேயே அவங்க தற்காலமா நீக்கிறதா நிரந்தரமா நீக்க ரொம்ப சந்தோஷப்படுவோம். மக்களை பற்றி அக்கறை இல்லாத கட்சியில இருக்கிறத விட அவங்க கட்சியை விட்டு நீக்கிட்டா இன்னும் ரொம்ப சந்தோஷப்படுவோம் சார். நீக்கினா நாங்க சந்தோஷப்படுவோம் சொல்றீங்க. ஆனா இத்தனை நாட்கள் நீங்க ஏன் பொறுத்திருந்த? நீங்களே கட்சியை விட்டு வெளியேறி இருக்கலாமே. கட்சிக்குள் இருந்து கட்சியுடைய கொறடா உத்தரவை மீறி அதிமுகவுக்கு ஓட்டளித்த நீங்கள் ஏற்கனவே கட்சியை விட்டு வெளியே போயிருக்கலாமே. நீங்க ஏன் இருக்கீங்க? கட்சி தானே நீக்கணும். நம்ம அவங்க தானே சொல்றாங்க நாங்க கட்சிக்கு கட்டுப்படலன்னு சொல்லி, அப்ப அவங்க நிற்க வேண்டியது தானே. அந்த முடிவை அவங்க தான் எடுக்கணும்னு சொல்ல வரீங்க? கண்டிப்பா. இப்போ உங்களுக்கு இந்த கடிதம் எழுதப்பட்டிருப்பதாக செய்திகள் வெளியாகி இருக்கு. இதுல உங்ககிட்ட விளக்கம் கேட்டு அவங்க சொல்லியிருப்பதாகவும் தகவல் வெளியாகி இருக்கிறது. நீங்க எந்த மாதிரியான ஒரு விளக்கத்தை கட்சிக்கு கொடுக்க போறீங்க? அது நாங்க 7 பேரும் சேர்ந்து ஒரு முடிவு எடுத்து சொல்லுவோம். உங்களுக்கு நல்ல பதில சொல்லுவோம். சரி, திரு மைக்கேல் ராயப்பன், இப்போ நீங்க கட்சியுடைய கொறடா உத்தரவை மீறி அதிமுகவுக்கு வாக்களித்திருக்கிறீங்க. ஏற்கனவே நம்முடைய செய்தியாளர் தியாகச்செம்மல் சொன்னதை போல கொறடா உத்தரவு என்பது மாநிலங்களவை தேர்தலில் கட்டாயமான ஒரு விஷயமா இல்லை அப்படின்னாலும் கூட நீங்க அந்த உத்தரவை மீறி செயல்பட்டு இருக்கிறீங்க. என்ன காரணம்? கொறடா எங்களுக்கு அவங்க ஒரு நேரடியா எங்கிட்ட பேசவோ எதுவோ செய்யல, தபால்ல தான் அனுப்பியிருக்கேன்னு சொன்னாங்க.
அதனால அவர் இப்ப சொன்னது உடனே அது கேட்கணும்னு எங்களுக்கு கட்டாயம் கிடையாது. ஏன்னா ஏற்கனவே கட்சியும் சரி தலைமையும் சரி கொறடாவும் சரி எங்க மேல குற்றம் சுமத்திட்டு இருக்கிறாங்க. அது மாதிரி இந்த இதுல நாங்க எங்களை நம்பி எங்களை வெற்றி பெற வச்ச மக்களுக்கு ஒரு நன்மை செய்யற மாதிரி உள்ள இதுக்குதான் நாங்க ஓட்டு போடுவோம்னு சொல்லி முதல்ல சொல்லி இருக்கிறோம். அதுக்கப்புறம் தான் நாங்க முடிவெடுத்து வெற்றி பெறவங்களுக்கு மக்கள் ஒரு நல்ல பொதுமக்களுக்கு நல்லது பண்ணிட்டு இருக்கிற கட்சிக்கு நாங்க ஓட்டு போடணும் சொன்னோம். அதே மாதிரி நாங்க ஓட்டு போட்டோம். திரு மைக்கேல் ராயப்பன், நீங்க சொல்றீங்க இப்ப அதிமுக தான் மக்களுக்கு நல்லது செய்யக்கூடிய கட்சி, தேமுதிக அந்த பொறுப்புல இருந்து நீங்கி விட்டது அப்படின்னு நீங்க சொல்றீங்க. இப்ப தேமுதிக இந்த மாநிலங்களவை தேர்தலில் வேட்பாளரை நிறுத்தியதை பத்தி நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? இளங்கோவன் வேட்பாளராக நின்றதை பற்றி நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? அவங்க ஏதோ ஒரு நோக்கத்துக்காண்டி அவரை நிறுத்தி இருக்கிறாங்க. ஜெயிக்க மாட்டோம்னு தெரிஞ்சு அவங்க அதை நிறுத்திடுறாங்க. அப்போ இது ஏதோ ஒரு உள்நோக்கத்துக்காண்டி அவங்க நிறுத்திருக்காராக தான் தெரியுது. அவங்க இல்லாட்டி அவங்க முதல்ல எல்லா கட்சியோட ஆதரவு பெற்று ஜெயிக்கிறோம்னு தெரிஞ்சவரும் நிறுத்திருக்கணும். முதல்ல எல்லாம் பத்திரிகை எல்லாம் வந்தது வேற ஒரு வேட்பாளராக நிறுத்த போறதா சொன்னாங்க. தோக்குன்னு தெரிஞ்ச பிறகுதான் இளங்கோவனே நிறுத்துறாங்க. அதனால இது உண்மையிலேயே அவங்க வெற்றி பெறணும் இல்ல உண்மையிலேயே அவங்களுக்கு செல்வாக்கு இருக்குங்கிறத காட்டுறதுக்காக சும்மா ஒரு போட்டிக்காக வேண்டி அதை நிறுத்தி இருக்கிறாங்க. உள்நோக்கம் நீங்க என்ன நினைக்கிறீங்க? திரு மைக்கேல் ராயப்பன், உள்நோக்கத்தோடு நிறுத்தி இருந்தாங்க அப்படின்னு சொல்றீங்க. எந்த மாதிரியான உள்நோக்கம் நீங்க என்ன நினைக்கிறீங்க? சொல்லணும். சரி, நீங்க சொன்னீங்க இப்போ வெற்றி பெற முடியாதுன்னு தெரிஞ்சு வேட்பாளரை நிறுத்தினாங்க அப்படின்னு சொன்னீங்க. இந்த 7 பேர் ஓட்டு அளிச்சிருந்தா அது ஒரு கடினமான ஒரு போட்டியா இருந்திருக்கும் இல்லையா? வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு கொஞ்சம் இருந்திருக்கும் இல்லையா? உங்களுக்கு தெரியும், மக்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். சில மாதங்களாவே அவங்க எங்களை விமர்சனம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. கண்டிப்பா நாங்க ஓட்டு போட மாட்டோம்னு தெரியும். பல பேட்டிகளிலும் சொல்லியிருக்கோம். அது தவிர அவங்க முறையாக எங்கிட்ட அணுகவும் இல்லை, கேட்கவும் இல்லை. அப்படி இருந்தும் வேட்பாளர் நிறுத்துறாங்கன்னா கண்டிப்பா அவங்க ஜெயிக்கணும்னு நினைக்கவும் இல்லை. வேற ஏதோ ஒரு நோக்கத்துக்கான தான் அதை நிறுத்திருக்கிறாங்க வேட்பாளர். திரு மைக்கேல் ராயப்பன், நீங்க இது சம்பந்தமா விஜயகாந்த் கிட்ட எதுவும் பேசினீங்களா? இல்ல ஏதாவது உங்களுக்கு அவர் நேரடியாக ஏதாவது பேசினாரா? என்ன சொல்ல விரும்புறீங்க திரு விஜயகாந்திற்கு? நாங்க ஆரம்பிச்சு வச்ச நாடகத்தை அவர் முடிச்சு வைப்பேன்னு சொல்றாரு. அவர் முடிச்சு வைக்கிறதுக்காண்டி நாங்க காத்திருக்கிறோம். என்ன மாதிரி முடிச்சு வைக்கிறாங்கன்னு நாங்க காத்திருக்கிறோம். நன்றி திரு மைக்கேல் ராயப்பன், தொலைபேசி தொடர்பு உங்கள் தரப்பு கருத்துக்களை சொன்னதற்கு நன்றி. அடுத்தபடியாக தேமுதிகவின் அதிருப்தி எம்எல்ஏக்களில் மற்றொருவரான சேந்தமங்கலம் சாந்தி அவர்கள் இப்போ நம்மோட தொடர்புல இருக்காங்க. அவங்க கிட்டையும் பேசலாம். சாந்தி, நீங்க சொல்லுங்க, இப்போ உங்களுக்கு இது மாதிரியான ஒரு கடிதம் எழுதப்பட்டிருப்பதாகவும் தற்காலிகமாக நீக்கப்பட்டிருப்பதாகவும் செய்திகள் வெளியாகி இருக்கு. அந்த கடிதம் உங்களை சேர்ந்து விட்டதா? நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? எனக்கு அந்த மாதிரி எந்த ஒரு கடிதமும் வரலங்க. இது வரைக்கும் ஒன்னும் வரல. இல்ல, கட்சியுடைய கொறடா உத்தரவை மீறி நீங்க வாக்களிச்சிருக்கிறீங்க. அதனால உங்களை கட்சியிலிருந்து அனைத்து பதவிகளில் இருந்தும் அடிப்படை உறுப்பினர் அந்தஸ்திலிருந்தும் கூட தற்காலிகமாக நீக்குவதாக அந்த கடிதத்துல குறிப்பிட்டிருப்பதா சொல்லியிருக்காங்க. விஜயகாந்த் அப்படிதான் கடிதம் எழுதி இருப்பதா சொல்றாங்க. அது பற்றி என்ன சொல்ல விரும்புறீங்க? இல்ல, அப்படி எந்த ஒரு கடிதமே இது வரைக்கும் எனக்கு வரலீங்க. அப்படியே வந்தாலும் கட்சி விட்டு நீக்கிறேன்னா நீக்கிட்டுங்க. அதனால ஒண்ணும் இல்லைங்க. நான் மக்கள் பணி தொடரும். அதை தடுக்கிறதுக்கு யாருக்கும் உரிமை கிடையாது. கட்சி விட்டு நீக்கிறேன்னா அது அவங்களுடைய விருப்பங்க. அன்னைக்கு எலெக்ஷன் எம்பி தேர்தலுக்காக பொருளாளர் இளங்கோவனை நிறுத்துறதுக்காக 22 எம்எல்ஏவை கூப்பிட்டு மீட்டிங் போட்டிருக்காங்க. அப்படி மீட்டிங் போடுறப்ப எங்களுக்கு எந்த ஒரு தகவலும் கொடுக்காம இப்போ கட்சி விட்டு நீக்கிறோம்னா எங்களுக்கு மீட்டிங் போட்டதும் தெரியாது, வேட்பாளர்கள் நிறுத்தினதும் தெரியாது. அப்புறம் எப்படிங்க? அப்போ உங்ககிட்ட கருத்து கேட்காமலேயே வேட்பாளரை நிறுத்தியதாலதான் நீங்க கட்சிக்கு ஓட்டளிக்க இல்லையா? ஆமா, எங்ககிட்ட கருத்து கேட்கணும்னா அந்த வேட்பாளர் நிறுத்தலாமா? இன்னைக்கு எப்படியோ மாவட்ட செயலாளர்கள் எம்பி எலெக்ஷன்ல நின்று இன்னைக்கு கோடிக்கணக்கில் செலவு பண்ணி அவங்க ரொம்ப சிரமத்துல இருக்காங்க. மாவட்ட செயலாளர்களுக்கு சீட்டு கொடுத்துருக்கலாம். இல்ல, எம்பி எலெக்ஷன்ல நின்ன வேட்பாளர்களுக்கு யாருக்காச்சும் ஒருத்தருக்கு சீட்டு கொடுக்கலாம். அதை விட்டுட்டு இவருக்கே அந்த மாநில நிர்வாகி அவங்களுடைய ஜாதிக்காரருக்கே சீட்டு கொடுத்து அவங்க பக்கத்திலேயே வச்சுக்கணும்னு நினைக்கிறாங்க. எங்களுக்கு அந்த வேட்பாளரை பிடிக்கலைங்க. அது ஒரு கருத்து கேட்டிருக்கலாம். இவங்க மாநில பொருளாளரை இளங்கோவனை நிறுத்துறோம், உங்களுக்கு சம்மதமா அப்படின்னு சொல்லி எங்களையும் கூப்பிட்டு கேட்டிருக்கலாம். அந்த மாதிரி எந்த ஒரு எங்களை மீட்டிங் கூப்பிட்டு கேட்கல. அப்ப இது திடீர்னு கட்சி விட்டு நீக்கிறேன் ஓட்டு போடுங்க அப்படின்னு சொன்னா எங்களுக்கு யாரு வேட்பாளர்னே தெரியாது.
அப்போ கட்சியை விட்டு தற்காலிகமாக இல்ல நிரந்தரமா நீக்குவதா இருந்தாலும் கூட உங்களுக்கு ஒன்றும் அதுல பிரச்சனை இல்லை இல்லையா? நீங்க அதற்கும் தயாராகத்தான் இருக்கிறீர்கள். அது எந்த பிரச்சனையும் இல்லைங்க. நாங்க எதையும் சந்திச்சுட்டு தயாரா இருக்கிறோங்க. அவங்க கட்சி விட்டு நீக்கிறது அவங்களுடைய உரிமையை நீக்கிட்டோங்க. நாங்க மக்கள் பணி தொடரோம். அதை யாராலையும் நிறுத்த முடியாதுங்க. நன்றி நன்றி திருமதி சாந்தி, உங்களுடைய கருத்துக்களுக்கு நன்றி. செம்மல், நீங்க சொன்னீங்க இப்போ அதிருப்தி எம்எல்ஏக்கள் 2 பேரும் நம்ம கிட்ட பேசினாங்க. மைக்கேல் ராயப்பன், சேந்தமங்கலம் சாந்தி 2 பேரும் சொன்னது என்னன்னா, எதற்கும் தயாராகவே இருக்கிறோம், நாங்க எங்களை கட்சியை விட்டு நிரந்தரமாகவே நீக்குவதாக இருந்தாலும் அதனை சந்திக்க தயார் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இது கட்சிக்கு தேமுதிகவிற்கு எந்த மாதிரியான ஒரு பாதிப்பை உண்டாக்கும்? கணேஷ், நான் முதலே சொல்வது போன்ற ஒரு பெரும்பான்மை, அதாவது பிரதான எதிர்கட்சி அப்படிங்கிற அந்தஸ்தை பெற்றிருக்கக்கூடிய ஒரு கட்சியில் சட்டமன்ற உறுப்பினர்களை அந்த ஒரு குறிப்பிட்ட காலம் நடந்து கொண்டிருக்கும் தருணத்தில் நீக்குவது என்பது அவ்வளவு எளிதான காரியம் கிடையாது. ஒரு குறிப்பிட்ட, அதாவது கட்சி தாவல் தடை சட்டத்தின்படி, செலக்ஷன் லா படி ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கையிலான சட்டமன்ற உறுப்பினர்கள் ஒரு கட்சியிலிருந்து பிரிந்து செல்லும் போது அவர்கள் ஒரு போட்டி கட்சியாகவே செயல்பட முடியும். இன்னும் சொல்ல போனால் அவர் குறிப்பிட்ட சதவீதத்திற்கு மேல் இருக்கிற எம்எல்ஏக்களை அந்த கட்சியை நீக்கினால் அவர்கள் தனியாக செல்வதற்கான அனைத்து சாத்தியக்கூறுகளும் இருக்கின்றன. ஒருவேளை கட்சி நீக்காத பட்சத்தில் அவர்கள் வேறொரு கட்சிக்கு சென்றால் அவர்கள் மீது கட்சி தாவல் தடை சட்டம் பாயும். அந்த ஒரு தருணத்தில் தற்போது கட்சியை நடவடிக்கை எடுக்கட்டும் என்று இவர்கள் காத்திருப்பது ரொம்ப இயல்பான ஒரு விஷயம். ஆனால் நடவடிக்கை எடுக்க முடியாத சூழலில் தேமுதிக தலைமை செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. ஒருவேளை இந்த கட்சி அவர்கள் மீது நடவடிக்கை எடுத்தால் எடுத்த உடனேயே அவர்கள் வேறொரு இயக்கத்தில் சேர்ந்தோ அல்லது வேறொரு அமைப்பில் சேர்ந்தோ அவர்கள் இல்லை தன்னிச்சையாக ஒரு சேர்வதற்கான அதிகாரம் ரொம்ப எளிதாக அவர்கள் கிடைத்துவிடும். அந்த வாய்ப்பை அவர்கள் வழங்கிவிடக் கூடாது என்பதற்காகத்தான் தற்போது கூட, அதாவது மாநிலங்களவை தேர்தலில் வேறொரு வேட்பாளருக்கு வாக்களித்திருந்தாலும் கூட அவர்கள் மீது நடவடிக்கை, அதாவது நீக்கம் என்ற நடவடிக்கை எடுக்காமல் குறைந்தபட்சமாக இடைநீக்கம், தற்காலிக நீக்கம் அப்படிங்கிற நடவடிக்கை விஜயகாந்த் எடுத்திருக்கிறாரு. தற்போது சிக்கல் என்பது விஜயகாந்த் தரப்பிலேயே இருக்கிறது. எண்ணிக்கை என்பது சற்று அதிகமாக இருக்கிறது. இன்னும் ஒரு 3 எம்எல்ஏக்கள் சேர்ந்து ஒரு 10 எம்எல்ஏக்களாக இருந்தார்கள் என்றால் மொத்தம் இருக்கக்கூடிய 29 எம்எல்ஏக்களில் 10 எம்எல்ஏக்கள் பிரியும் போது அவர்கள் போட்டி தேமுதிக என்று ஒரு அமைப்பை உருவாக்கி செயல்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் கூட சட்டவிதியாக இருக்கிறது. இதனால் தற்போது பிரச்சனை என்பது விஜயகாந்த் தரப்பிற்கும் தேமுதிக தலைமைக்கும் தான் இருக்கிறது. இந்த தருணத்தில் அவர் அவ்வளவு எளிதில் இவர்களை நீக்குவதற்கான வாய்ப்புகள் இல்லை. அதனால இவங்க ரொம்ப எளிதாக எங்களை நீக்கட்டும், அதை நாங்கள் காத்திருக்கிறோம் என்ற அளவில் அவர்கள் பேசுவதற்கான அடிப்படை காரணம் இதுதான் கணேஷ். அவர்கள் மட்டுமல்ல செம்மல், இந்த பரபரப்பான ஒரு அரசியல் விவகாரத்தில் அடுத்த கட்டமா என்ன நடக்க போகுது அப்படிங்கறதுக்காக நாமும் கூட காத்துக் கொண்டுதான் இருக்கிறோம்.